தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியா வடக்கு மாசிடோனியா வர்த்தக கூட்டாண்மை பல்வேறு துறைகளில் சிறப்பான வாய்ப்புகளை கொண்டவையாக திகழ்கின்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். இந்திய மாணவர்களின் குரலை புறக்கணிக்க முடியாது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மாணவர்களை அரசியல் கருவிகளாக பயன்படுத்துகிறது காங்கிரஸ் கட்சி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடும் சாடல். ராகுல் காந்தி கைது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். தமிழக வெற்றி கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கடும் கண்டனம். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தங்களுக்கு விருப்பமில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா வடக்கு மாசிடோனியா வர்த்தக கூட்டாண்மை பல்வேறு துறைகளில் சிறப்பான வாய்ப்புகளை கொண்டவையாக திகழ்கின்றது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் உள்ள ஸ்கோட்ஜி நகரில் நடைபெற்ற இந்தியா வடக்கு மாசிடோனியா வர்த்தக கருத்தரங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக அளவை இரட்டிப்பாக்குவதை ஒரு லட்சிய இலக்காக நிர்ணயிக்குமாறு இருதரப்பையும் கேட்டுக்கொண்டார். இந்தியா மற்றும் வடக்கு மாசிடோனியா நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டாண்மைக்கு மருந்தியல், சுகாதார பராமரிப்பு, வேளாண் பதப்படுத்துதல், டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு, படைப்பாற்றல் துறை மற்றும் பசுமை ஆற்றல் மாற்றம் ஆகிய துறைகள் சிறப்பான வாய்ப்புகளை கொண்டவையாக திகழ்கின்றது என்று தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மீதான தாக்குதல் என்பது ஒவ்வொரு இந்திய குடும்பத்தின் மீதான தாக்குதலாகும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாணவர்கள் மீதான தாக்குதல் என்பது ஒவ்வொரு இந்திய குடும்பத்தின் மீதான தாக்குதலாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பிரதமர் மோடி பதிலளிக்காமலும் எந்த விளைவுகளையும் சந்திக்காமலும் தப்பித்து விடலாம் என்று நினைப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த முறை அவரால் கண்டிப்பாக முடியாது என்றும் இந்திய மாணவர்களின் குரலை புறக்கணிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். நம் மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நம்பும் ஒவ்வொரு தேசப்பற்றுள்ள இந்தியருக்கும் நான் கோரிக்கை விடுவதாகவும் பிரதமரின் இல்லத்தின் முன்பு நடைபெறும் தங்கள் தர்ணாவில் இணையுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி மாணவர்களை அரசியல் கருவிகளாக பயன்படுத்துவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெறுகின்ற போராட்டம் குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது குழப்பங்களை உருவாக்குவதற்காக மாணவர்களை தங்களின் அரசியல் கருவிகளாக வெட்கமின்றி தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். பிரதமரின் இல்லத்திற்கு வெளியே தர்ணா போராட்டம் நடத்த ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் முடிவெடுத்ததன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி நடைமுறையில் உள்ள பாதுகாப்பு விதிகளை புறக்கணித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விரிவான விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்த பிறகும் காங்கிரஸ் கட்சி ஜனநாயக ரீதியிலான விவாதத்தை விடுத்து அரசியல் நாடகத்தையே தேர்ந்தெடுத்ததாக தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை இது மாணவர்களுக்கான விஷயம் அல்ல என்றும் மாறாக வேண்டுமென்றே மோதல் போக்கை உருவாக்குவதே அவர்களின் நோக்கம் என்றும் கூறினார். நீட் தேர்வு குறித்து விவாதிக்கவும் நமது இளைஞர்களின் அனைத்து நியாயமான கவலைகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கவும் தங்கள் அரசு 100% உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தமிழக வெற்றி கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்களின் அறவழி போராட்டத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காவல்துறையால் இழுத்து செல்லப்படும் குண்டுக்கட்டாக தூக்கி சென்றும் கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதலாகும் என்று தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலே அதன் மீதான நம்பகத்தன்மை குறைவது மட்டுமல்லாமல்
மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தங்களின் எதிர்கால கனவு மிகப்பெரிய கேள்விக்குறியாவதும் தொடர்வதாக தெரிவித்துள்ளது. நீட் தேர்வால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவது நின்றபாடில்லை. எனவே ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தங்களுக்கு விருப்பமில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை தணித்து முறிந்த இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை மீட்டெடுப்பதற்காக ஈரான் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமேனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்து அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் ஈரான் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்த மிகவும் ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் முறையான மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராகும் வரை பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு ஆர்வமில்லை என்று கூறினார். மேலும் போரினால் ஈரான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அதை முடிவுக்கு கொண்டு வரவே அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு துடிப்பதாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புதிய பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் தமிழன் பார்த்திபன், ஆட்சியர் இளம்பகவத் ஆகியோர் திறந்து வைத்தனர். வாழப்பாடி அருகே உள்ள சத்திரப்பிள்ளை வலசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிதாக 2 கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டிடங்களை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன், சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டாத்துப்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடம், சோமம்பட்டி ஊராட்சியில் புதிதாக துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஆகியவற்றையும் அமைச்சர் தமிழன் பார்த்திபன் திறந்து வைத்தார். கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மணியாரங்குண்டம், வடக்கு நாடு ஊராட்சிக்கு உட்பட்ட பச்சாளப்பாலத்தி வளவு பகுதிகளில் அங்கன்வாடி மைய கட்டிடங்களையும், தேக்கம்பட்டி, குமாரபாளையம், ஆரிப்பாளையம் பகுதிகளில் கட்டப்பட்ட கூடுதல் ஆரம்ப துணை சுகாதார நிலைய கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் தொகை வசூல் செய்யும் நடைமுறை தற்போது குறைந்துள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் தொகை வசூல் செய்யும் நடைமுறை தற்போது குறைந்துள்ளதாகவும், மீதமுள்ள முறைகேடுகளை முழுமையாக ஒழிக்க ஜூலை 27க்கு பிறகு புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நட்சத்திர ஹோட்டல், மதுக்கூடங்களில் நேர நீட்டிப்பு வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் தேவையை கருதி அனுமதிக்கப்பட்டதாகவும், பெட் பாட்டில்களுக்கு மாற்றான பேக் விற்பனை குறித்து மாற்று வழிகள் பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வெள்ளலூர் பேருந்து நிலைய பணிகள் மற்றும் குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தீர்க்க உதவும் வகையில் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா வலியுறுத்தியுள்ளார். டெல்லி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்ட முயற்சிக்கிறது என்றும், அது நடந்தால் தமிழகத்தின் விவசாயம் அழிந்து நிலம் பாலைவனமாகிவிடும் என்றும் தெரிவித்தார். காவிரி வெறும் ஆறு மட்டுமல்ல, அதுவே தங்கள் வாழ்வாதாரம் என்று குறிப்பிட்டார். இப்பிரச்சனையை தீர்க்க உதவும் வகையில் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த 2 நாட்களாக இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தாங்கள் கோரி வருவதாகவும், ஆனால் அவை செயல்படவில்லை என்றும் கூறினார். தாராபுரம் அருகே அரசு விழாவில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் அருண்ராஜ் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக வந்ததால் ஆட்சியர் முதல் பொதுமக்கள் வரை ஏமாற்றத்துடன் காத்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் அரசு நலத்திட்ட விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகம் அறிவித்திருந்த நேரத்தை விட 2 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக அமைச்சர் அருண்ராஜ் மண்டபத்திற்கு வருகை தந்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். இவ்விழாவில் உரையாற்றிய அமைச்சர் அருண்ராஜ், விடுபட்ட தகுதியுள்ள அனைவருக்கும் விரைவாக ரேஷன் அட்டைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக உதவியாளர் மீது அமைச்சர் தமிழன் பார்த்திபனிடம் புகார் கொடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சந்திரப்பிள்ளை வலசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் திறந்து வைத்தார். அப்போது அந்த ஊரை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் அமைச்சரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார்.
அந்த மனுவில் சந்திரம்பிள்ளை வலசு கிராம நிர்வாக உதவியாளர் பெருமாள் பட்டா மாறுதலுக்கு தன்னிடம் 80,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே பெருங்கற்கால ஆதிகால குகை, இரும்பு உருக்கால எச்சங்கள், வெண்சாந்து பாறை ஓவியம் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளன. மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே மேலப்பரங்கிரி என்னும் மொட்டைமலை தென்புறத்தில் தொல்லியல் கள ஆய்வாளர் முனீஸ்வரன் தலைமையில் ஆய்வாளர்கள் ராஜேஷ் கண்ணன், பழனி, விக்னேஸ்வரன் ஆகியோர் மேற்பரப்பு கள ஆய்வு செய்தனர். அப்போது பெருங்கற்காலத்தை சேர்ந்த நீண்ட குகை, வெண்சாந்து பாறை ஓவியம் மற்றும் உருக்கால எச்சங்கள் கண்டறியப்பட்டன. பூந்தமல்லியில் சிவாஜி கணேசனின் 25வது நினைவு தினத்தை முன்னிட்டு சிவாஜி கணேசனின் திரைப்படங்களை நினைவு கூர்ந்து அவரது ரசிகர்கள் புகழ்வணக்கம் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்ட சிவாஜி மன்ற தலைவர் தாயுமானவன் தலைமையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 25ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி பூந்தமல்லியில் நடைபெற்றது. பூந்தமல்லி அடுத்த குமணஞ்சாவடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவாஜி மன்றத்தினர் மற்றும் ரசிகர்கள் கலந்து கொண்டு சிவாஜி கணேசனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு, காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜேம்ஸ், மாவட்ட துணைத் தலைவர் கோபால் உள்ளிட்ட சிவாஜி கணேசன் ரசிகர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தேசப்பற்று, கொடை குணம், சகோதரத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வகையில் தனது நடிப்பு திறனால் விழிப்புணர்வு ஏற்படுத்திய சிவாஜி கணேசன் திரைப்படங்களை நினைவு கூர்ந்து ரசிகர்கள் சிவாஜி கணேசனுக்கு புகழ்வணக்கம் செலுத்தினர். போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் நினைத்தால் சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என மருத்துவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் முன்னாள் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கல்லூரி மாணவர்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், மனதில் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் தரக்கூடாது, குறிப்பாக இளம் வயதில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். மாணவ மாணவியர்கள் நினைத்தால் சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அக்கல்லூரி முதல்வர் ராணி, பேராசிரியர் பழனிவேலு, சுகாதார பணிகள் துணை இயக்குநர் ராஜு மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறையும் வணிகர்கள் மற்றும் ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கமும் இணைந்து விழிப்புணர்வு பயிற்சி அளித்தனர். உணவு பாதுகாப்பு வேலூர் மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் பிரபாகரன் தலைமையில் வணிகர்களுக்கு உணவு பாதுகாப்பு குறித்து விளக்கி உரையாற்றினார். இந்த முகாமில் புதிய உணவு உரிமம், பதிவு சான்றிதழ் பெறுதல், சான்றிதழ்களை புதுப்பித்தல் ஆகியன நடைபெற்றன. உணவு பாதுகாப்பு தர நிர்ணய விதிமுறைகள் குறித்த புத்தாக்க பயிற்சியும் வழங்கப்பட்டது. தூய்மையான முறையில் உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பது, தரமான பொருட்களை பயன்படுத்துவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளையும் வணிகர்களுக்கு வழங்கினர். ஆடி மாத விழாவை முன்னிட்டு ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தர உள்ளதால் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சுற்றுலா பயணிகளுக்கு போதுமான கழிப்பிட வசதி, வாகன நிறுத்த வசதி உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். விழாவிற்கு வரும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனிருந்தனர். சங்கராபுரம் அருகே வளையல் கடை மீது லாரி மோதி சேதமடைந்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடசேமபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சாந்தி. இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் ஒரு மகள் மற்றும் ஒரு மகனை வளர்த்து வருகிறார். இவர் குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக மயிலம்பாறை கிராமத்தில் சாலையோரத்தில் தள்ளுவண்டியில் வளையல் கடை வைத்து பல ஆண்டுகளாக தொழில் செய்து வந்துள்ளார்.
இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மஞ்சப்புத்தூர் கிராமத்திலிருந்து மயிலம்பாறை நோக்கி வந்த லாரி சாந்தியின் தள்ளுவண்டி கடை மீது மோதி சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளது. இதைத் தொடர்ந்து மறுநாள் காலை வழக்கம் போல் கடையை திறக்க வந்த சாந்தி கடை சேதமடைந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து லாரி உரிமையாளர் திருக்குமரன் மீது சங்கராபுரம் காவல் நிலையத்தில் சாந்தி புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சாந்தி பேசிய போது, கணவரை இழந்த பிறகு பிழைப்புக்கு வேறு வழியின்றி வளையல் கடை நடத்தி தன் குடும்பத்தை காப்பாற்றி வருவதாக தெரிவித்தார். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சடையம்பாளையம் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஏராளமான விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்தனர். தற்போது கூட்டுறவு கடன் சங்கத்தினர் பயிர்க்கடன் பெற்றவர்கள் உடனடியாக தங்களது பயிர்க்கடனை திரும்ப கட்ட வேண்டும் என்றும், அதன் பிறகு தமிழக அரசு தள்ளுபடி செய்த தொகையை உங்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் அனுப்பி வைத்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில், தமிழக அரசு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முன்கூட்டியே பணம் செலுத்தாமல் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். ரகுராமபுரத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டையில் கோழி குஞ்சு இறந்து அழுகிய நிலையில் இருந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி ரகுராமபுரம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டையில் கோழி குஞ்சு இறந்து அழுகிய நிலையில் இருந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பெற்றோர்கள் அங்கன்வாடி ஊழியர் சொர்ணமாரியிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அங்கன்வாடி மையம் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் குழந்தைகளுக்கு எதுவும் கற்றுத்தருவதில்லை என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரம் குறித்து குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அங்கன்வாடி மேற்பார்வையாளர் பத்மாவதி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றேன் என்று தெரிவித்தார். மதுரை செல்லூரில் கந்துவட்டி கொடுமையால் பெண் தன் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் அதற்கு காரணமானோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை செல்லூரை சேர்ந்த பிரேமா என்பவர் தனது மகளின் திருமண செலவுக்கு கலையரசு என்பவரிடம் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் வட்டி செலுத்த வேண்டும் என வற்புறுத்தியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பிரேமா ஜூலை 13ஆம் தேதி நஞ்சு அருந்தினார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்களும் பொதுமக்களும் கந்துவட்டிக்காரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பந்துவார்பட்டியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பந்துவார்பட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊருக்கு 10 நாட்களாக குடிநீர் வழங்காமல் திருமலாபுரம் ஊராட்சி அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக தங்கள் ஊருக்கு குடிநீர் வழங்க தேனி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயை சீரமைப்பு செய்ய வந்த ஊழியர்கள் தரமற்ற பணியை செய்ததால் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஐரேனிபுரம் பகுதி வழியாக கடலோர கிராமங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான குழாய்கள் செல்கின்றன. இந்த பகுதியில் அவ்வப்போது குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகுவதோடு சாலையில் உடைப்பை சீர் செய்ய பள்ளம் தோண்டுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் குழாய் உடைப்பை சீரமைப்பு செய்ய வந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிகளை தரமற்ற முறையில் செய்வதை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தரமான முறையில் சீரமைப்பு செய்யுமாறு பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனைகள் பற்றிய தவறான எண்ணத்தை பொதுமக்கள் கைவிட வேண்டும் என்று மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட ஜெயசீலன் என்பவர் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பட்டாபிராம் உழைப்பாளர் தெருவை சேர்ந்த ஜெயசீலன் என்பவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது.
இதையடுத்து ஆவடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இசிஜி உள்ளிட்ட அனைத்து தீவிர மருத்துவ பரிசோதனைகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு அரை மணி நேரத்திற்குள் அவரது உடல்நிலை சீராக்கப்பட்டது. தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் குறைந்தது 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகி இருக்கும் என்றும், ஆனால் அரசு மருத்துவமனையில் ஒரு பைசா கூட செலவின்றி தமக்கு சிறந்த சிகிச்சை கிடைத்ததாகவும் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஆவடி அரசு மருத்துவமனை ஊழியர்கள் காட்டிய தீவிர அக்கறையினாலேயே தாம் உயிர் பிழைத்ததாக நிகழ்ச்சியுடன் கூறிய அவர், அரசு மருத்துவமனைகள் பற்றிய தவறான எண்ணத்தை பொதுமக்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யுனெஸ்கோ மற்றும் மாங்காடு நகராட்சியும் இணைந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை வலியுறுத்தி நடத்திய விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, தரம் பிரிக்காதது, பொது இடங்களில் குப்பையை கொட்டுவது போன்றவற்றால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு கழிவுகளை அப்புறப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் யுனெஸ்கோ அமைப்பு மற்றும் மாங்காடு நகராட்சி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை யுனெஸ்கோ தலைவர் பத்மாவதி, மாங்காடு நகராட்சி தலைவர் சுமதி முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பேரணியில் நேஷனல் ஐடி பள்ளியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே மக்கும் குப்பை, மக்காத குப்பை தரம் பிரிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் நகராட்சி ஆணையர் ராணி, சுகாதார ஆய்வாளர் ரெங்கநாதன் உட்பட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகரில் தாவேக நிர்வாகிகளின் ரீல்ஸ் வீடியோவால் சமூக வலைதளங்களில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாவேகவின் வேட்பாளர் கார்த்திக்குமார் தனது ஆதரவாளர்களுடன் சென்று முதலமைச்சர் விஜய் படத்தை மாட்டி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார். அண்மையில் தாவேக நிர்வாகிகள் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் CITU சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாமக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் CITU சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் CITU மாவட்ட உதவி செயலாளர் சுரேஷ் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்து வரும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அனைத்து பிரிவு ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பணியின் போது இறந்துள்ள தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான வாரிசு பணியை காலதாமதம் செய்யாமல் கிடைக்க செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அசோகன், மாவட்ட செயலாளர் வேலுசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே செயல்பட்டு வரும் ரசாயன தொழிற்சாலையை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் வடக்கு வாஞ்சூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பாதுகாப்பு இன்றி செயல்பட்டு வரும் ரசாயன தொழிற்சாலையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ரசாயன தொழிற்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரியில் தண்ணீர் தர மறுப்பதோடு மேகதாட்டு அணை கட்ட தீவிரமாக செயல்படும் கர்நாடக அரசை கண்டித்து சென்னையில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே இந்திய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் ரவி பச்சைமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் தராதது, மேகதாட்டு அணை கட்ட முயல்வது ஆகியவற்றை கண்டித்து முழக்கமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவி பச்சைமுத்து, ஆறுகள் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சொந்தமில்லை என்றும் ஆற்று நீரை தொடர்புடைய மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மன்னார்குடி அருகே திருமக்கோட்டையில் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டை கிராமத்திலிருந்து பாளையக்கோட்டை வரை 3 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் தார் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது.
இதனால் திருமக்கோட்டை, பாளையக்கோட்டை, புதுக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இதே பகுதியில் நெஞ்சுவலி ஏற்பட்ட நபர் ஒருவர் சாலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் உடனடியாக பழுதடைந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மன்னார்குடி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்திய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சி திடலில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் R.K. அறிவழகன், துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் இந்திய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடக அரசு காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பினை மதிக்க வேண்டும் என்றும், காவிரி நீரை தடுக்கக்கூடாது, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை கைவிடும் வரை அனைத்து கட்சி சார்பில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் இந்திய ஜனநாயக கட்சியினர் எச்சரித்தனர். கோவில்பட்டி பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் மக்களின் நடைபாதை ஆக்கிரமிப்பு மற்றும் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பலமுறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என்பதால் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து கோவில்பட்டி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் நகராட்சி அலுவலகம் முன்பு மொட்டையடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவினையும் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் பொறியாளர் சனல்குமாரிடமும் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் ரத்னபாபுவிடமும் வழங்கினர். மனு குறித்து கேட்டறிந்த ரத்னபாபு, மனு கொடுத்துவிட்டு போய்விடுவீர்கள், ஆக்கிரமிப்பு எடுக்கும்போது நீங்க வரமாட்டீங்க என்று கூறி மனு அளித்த சமூக ஆர்வலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்டு சென்ற வாகனத்தை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மலையோர பகுதி மற்றும் தமிழக கேரள எல்லை பகுதியில் பன்றி பண்ணை செயல்பட்டு வருகிறது. சுகாதாரமற்ற முறையில் வாகனங்களில் இறைச்சி கழிவுகள் கொண்டு செல்வது தொடர்கதையாகி வந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி சாலையில் இறைச்சி கழிவுகளை ஏற்றிக்கொண்டு வரும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தி போலீசாரிடம் ஒப்படைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அருமனை பகுதியில் துர்நாற்றத்தை ஏற்படுத்திய வகையில் வந்த மினி டெம்போவை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் ஐந்துளி பகுதியில் பன்றி பண்ணை நடத்தி வருபவர் என்றும் அருமனை பகுதியைச் சேர்ந்த ஷாஜி என்பதும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட இளைஞர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையநல்லூர் அருகே உள்ள வலசையை சேர்ந்த மகேந்திரன் அங்குள்ள கோழி பண்ணையில் வேலை பார்த்து வந்தார். ஜூலை 6ஆம் நாள் வெளியே சென்ற மகேந்திரன் வீடு திரும்பவில்லை என்று கூறி அவர் மனைவி சேந்தமரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஜூலை 14ஆம் நாள் மகேந்திரனின் இருசக்கர வாகனம் கடையநல்லூர் அட்டைக்குளத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக சிறார் 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் மகேந்திரனின் தலை துண்டிக்கப்பட்ட உடலில் கல்லை கட்டி கிணற்றில் போட்டதாகவும் தலையை வேறொரு பகுதியில் புதைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கிணற்றில் கிடந்த மகேந்திரனின் உடலை காவல்துறையினர் மீட்டு கூராய்வுக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காணாமல் போன இளைஞர் கொல்லப்பட்ட நிலையில் உடலை மீட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை தொடர்பாக வேறு சிலரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். முசிறி அருகே உள்ள மரகதாசலேஸ்வரர் மலைக்கோவிலில் திருட்டில் ஈடுபட்டவர்கள் குறித்து தொட்டியம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் முசிறி அருகிலுள்ள திருஈங்கோய்மலை பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மரகதாச்சலேஸ்வரர் மலைக்கோவில் உள்ளது. இக்கோவிலை அர்ச்சகர்கள் திறக்க சென்றபோது கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அப்போது கோவிலின் அனைத்து கதவுகளும் உடைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் எந்த ஒரு நகையோ பணமோ பொருட்களோ திருட்டு போகவில்லை எனவும், சம்பவம் குறித்து தொட்டியம் காவல்துறையினர் அர்ச்சகர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இந்த சம்பவம் குறித்து தொட்டியம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் முசிறியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வால்பாறையில் 6 வீடுகளின் பூட்டுகளை உடைத்த மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளின் மூலம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை காமராஜர் நகரில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் அங்கு குடியிருக்கும் பொன்னுத்தாயி, தங்கவேல், மணி, உன்னி, தேவி, மல்லிகா ஆகிய 6 பேர்களின் வீடுகளின் பூட்டுகளை உடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இதுகுறித்து காமராஜர் நகர் பகுதி மக்கள் வால்பாறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல் ஆய்வாளர் செல்வம் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து 6 வீடுகளின் பூட்டை உடைத்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் சிலர் வெளியூர் சென்றிருப்பதால் அவர்கள் திரும்பி வந்த பிறகே நகை, பணம் திருடப்பட்டது தெரியவரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2 வீடுகளில் திருடிய 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் 6 வீடுகளின் பூட்டு உடைக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிக்கு சைக்கிளில் வந்த முதியவர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் படுகாயமடைந்த அவரை மருத்துவமனை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் ட்ரை சைக்கிளில் கொண்டு சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிறுதொண்டநல்லூர் அடுத்த மணலூர் பகுதியை சேர்ந்த முதியவர் கார்த்தீசன் என்பவர் சைக்கிளில் ஏரல் வந்தபோது தூத்துக்குடியிலிருந்து ஏரல் வழியாக திருநெல்வேலி சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக சைக்கிளில் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட முதியவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். அரை மணி நேரமாகியும் ஆம்புலன்ஸ் வராததால் டிரை சைக்கிளில் முதியவரை ஏற்றிக்கொண்டு அருகிலுள்ள ஏரல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜய் சரவணன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நேரடியாக வந்து முதலுதவி சிகிச்சை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார். மேலும் ஆம்புலன்ஸ் தாமதமாக வருவதற்கு காரணம் என்னவென்று விசாரித்து சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் விரைந்து வரும்படி உத்தரவிட்டார். இதையடுத்து 45 நிமிடங்கள் தாமதமாக வந்த ஆம்புலன்ஸில் முதியவர் கார்த்தீசனை மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் ஏரலில் போக்குவரத்து நெருக்கடியை சீர் செய்த வாகனங்களின் வேகத்தை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் சேவையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்றத்தூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த வாகனத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி வாகனம் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பேருந்தின் முன்பகுதியிலிருந்து புகை வர ஆரம்பித்ததை அடுத்து உடனடியாக வாகனத்தை நிறுத்தி மாணவர்கள் கீழே இறக்கப்பட்டனர். கேஸ் நிரப்பும் பங்க் முன்பு இந்த சம்பவம் நடந்ததால் பங்க் ஊழியர்கள் மாணவர்களை மீட்டு தீயை அணைக்கும் கருவி கொண்டு பேருந்தில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். இதன் பின்னர் வேறு வாகனம் மூலம் மாணவர்கள் பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா வர்த்தக கூட்டாண்மை பல்வேறு துறைகளில் சிறப்பான வாய்ப்புகளை கொண்டவையாக திகழ்கின்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். இந்திய மாணவர்களின் குரலை புறக்கணிக்க முடியாது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மாணவர்களை அரசியல் கருவிகளாக பயன்படுத்துகிறது காங்கிரஸ் கட்சி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடும் சாடல். ராகுல் காந்தி கைது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். தமிழக வெற்றி கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கடும் கண்டனம். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தங்களுக்கு விருப்பமில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.